அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் வான வேடிக்கைகளோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணமானது ஆரம்பித்தது. எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இந்த சுற்றுப்பயணம் முடிந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுடைய உள்ளத்துல ஒரு ஹீரோவாக, மிகப்பெரிய அளவில் உயர்ந்த இடத்துல ஒரு ஹீரோவாக கட்டமைக்கப்பட்டு விடுவார். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு இந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹீரோவாக எதிர்பார்க்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களிடத்துல ஜீரோவாக போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, ரோடு ஷோ வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவில் யாருக்கும் கை கொடுத்ததில்லை. சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழுவை மதுரை மாவட்டத்தில் நடத்தினாங்க. அப்பொழுது கூட ஒரு ரோட் ஷோவை அவங்க பிளான் பண்ணி இருப்பதாகவும் சொன்னாங்க. அப்படி அந்த ரோட் ஷோவை எப்படியாவது வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று திமுகவினர் பல முயற்சிகளை எடுத்தாங்க. கடைசியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரை மாவட்டத்திற்கு வருகிறார் என்று சொல்லியும் கூட அந்த ரோட் ஷோ தோல்வியில தான் முடிஞ்சு. நம்ம பல இடங்கள்ல கூட பார்த்துருப்போம். மதுரை மாவட்டம் முழுவதுமாக அந்த சாக்கடைகள் கூட முறையான அளவுல சுத்தப்படுத்தாம மிக அசுத்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால திரை போட்டு மறைத்து பல விஷயங்களை தமிழக அரசு மேற்கொண்டது. அது தமிழக மக்களால் பல கேள்விகளை எழுப்பவும் பட்டது. அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து போட்டிட்டாங்க இல்லைங்களா, அங்க ஒரு ரோட் ஷோவானது நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெற்ற அந்த ரோட் ஷோக்கள்ல வெற்றி பெற்ற ஒரு ரோட் ஷோ அப்படின்னா அந்த ரோட் ஷோவை நம்ம சொல்லலாம். பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா அவர்கள் அங்க வந்தாங்க. அந்த ரோட் ஷோ வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதற்கு பின்பு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, கட்சி ஆரம்பித்து கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்ல மதுரையாக இருக்கட்டும் ஷூட்டிங்கிற்காக அவர்கள் அங்கே வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் ரோடு முழுக்க இளைஞர்களுடைய பட்டாளம் சூழ்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பானது கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அதுபோல ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்கிறணும். நம்ம மிகப்பெரிய அளவில் மக்களிடத்துல நமக்கு செல்வாக்கு இருப்பதை தமிழக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தரணும். அப்பதான் 2026 நாம ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல ஒரு ரோட் ஷோவை கிரியேட் பண்ணாங்க. கடைசியில் நடந்தது என்ன, நீங்களே அந்த புகைப்படத்தை பார்த்தா கூட தெரியும். சுந்தரா டிராவல்ஸ் சொல்லிட்டு முரளி அவர்களும் வடிவேல் அவர்களும் நடித்த அந்த சினிமா தான் நமக்கு ஞாபகம் வந்தது. யாருமே இல்லாத இடத்துல ஒரு பஸ் வருது, அதற்கு முன்னாடி கார்கள் வருகிறது, எந்த மக்களுமே வெளியில வரல, வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்களை வரவேற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவங்க இல்ல, அவரை ஒரு தலைவராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி மீது பல அதிருப்தி, பல அவலங்கள் இந்த ஆட்சியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது எப்படியாவது திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தமிழக மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணத்திற்கு வருகிறார். குறிப்பா கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிக வலிமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பகுதியில் பாஜகவும் தற்பொழுது இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். முன்னாள் முதலமைச்சருக்கு, தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவருக்கு நாளை நாங்கள் தான் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமரப்போறோம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மாறுதறிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்ப மக்களிடத்துல மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா வரவேற்பு கொடுக்கல. கடைசியில் ஏமாந்து போனார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த ரோட் ஷோவே பிளாப் ஷோவாயிருச்சு. உண்மையிலே பிளாப் ஷோவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதளவுல மிகப்பெரிய அளவுல வருத்தப்பட்டதாகவே சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அன்றைய தினம் வந்து அப்படியே போயிருச்சு. நேற்றைய தினம் என்ன பண்றாங்க, காலையில வாக்கிங் போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாக்கிங் போறாருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வந்து வெளியில வருது. அவர் வாக்கிங் போகும்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டம் கூடிருச்சு, அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது, அவருடைய தலைமை வந்து மிகப்பெரிய அளவில் நேசிக்கப்படக்கூடிய ரசிக்கப்படக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை போலியாக உருவாக்குவதற்காக காலையில எழுந்திருச்சோம் அப்படின்னா பொதுவாக இது போல சிட்டியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் அனைவருமே வாக்கிங் போவது வழக்கம். அனைவருமே போவாங்க. குறிப்பாக அந்த ரேஸ் கோர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அதிகமான அளவு காலையில் நேரத்தில் போனமாக்கும் 8 மணி வரைக்குமே வந்து அங்கே அதிகமான பேர் வந்து வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அதை தனக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார். எப்படி அந்த மக்கள் அதிகமான அளவு எங்கே வந்து வாக்கிங் போகிறாங்களோ அந்த பகுதிக்கு நம்மளும் வாக்கிங் போகிறோம்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு கூட்டம் கூடும். அந்த கூட்டம் நம்ம வாக்கிங் வந்த காரணத்தினால தான்
அந்த மக்கள் பூரா அங்க வாக்கிங் வந்தாங்க. என்னை நேசிக்கக்கூடியவர்கள், என்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து என்னைய வந்து பார்க்குறாங்க, பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்து தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த வாக்கிங் போகக்கூடிய இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனார் இல்லைங்களா, அது முழுவதுமாக திமுக இடத்துல இருந்து, திமுகவுடைய பாணி, திமுகவுடைய தலைவர் தற்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு லோயர் பேண்ட் போட்டிருப்பாங்க, ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க. இது போல நடைபயணம் வந்து போவாங்க. போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேசுவது போல வீடியோக்களும் போட்டோக்களும் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி முதல்வர் வந்து எப்படி ஒரு எளிமையாக இருக்கிறார்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க திமுக தரப்பு வந்து தொடர்ச்சியா முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க. அதே பாணியில, அதாவது திமுகவுடைய பி டீம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே மொத்தமா சுட்டிருக்காருங்க. அப்படியே திமுக என்னென்னலாம் செய்யறாங்களோ, திமுகவுடைய தலைவரை ப்ரொமோட் பண்ண என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அதே விஷயத்தை நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே போல ஒரு ட்ராக் சூட்டை போட்டுட்டு ஒரு சட்டையை போட்டுட்டு நான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு திமுகவுடைய அடுத்த விருசனாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் இந்த சுற்றுப்பயணத்திற்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்லோகன் இருக்குல்ல, அந்த வாசகம் வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஆனா தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனை காப்போம், தன்னுடைய சம்பந்தியை மீட்போம் சொல்லிட்டு இப்படி ஒரு வாசகத்தை சொல்றாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தை பாஜக இடத்துல அடகு வைப்போம், நம் மீது இருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து நம்ம தப்பிப்போம் சொல்லிட்டு இப்படி ஒரு வாசகத்தை தொடர்ச்சியா அதிமுக தொண்டர்களே இது போல வாசகங்களை முன்வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தினால அதிமுகவிற்கு தான் தலைமையாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால அதிமுகவை முழுவதுமாக பாஜக இடத்துல அடகு வச்சுட்டாரு. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறார் என்று சொல்லி ஒருமித்த கருத்தாக, கூட்டணி கட்சிகளுடைய ஒருமித்த கருத்தாக இதுவரை ஒழிக்கவில்லை. நாங்கள் தேர்தல் முடிந்த பின்புதான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வோம் சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேர்தல் முடிந்து 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார்னு சொல்லிட்டு அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியில் இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்க, பாஜகவுடைய திட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாஜக என்றைக்குமே தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவான காரணத்தினால தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வந்து சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை இழக்க போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பொதுவெளியில பேசுறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி ஒரு வெற்றி கூட்டணியாக 2026 ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டணியாக இருப்பாங்க? அப்ப அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்து பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கும் பொழுது பலம் வாய்ந்த அதிமுகவாக இருக்கும். அப்படி பலம் வாய்ந்த அதிமுகவோடு பாஜக, பாமக, தேமுதிக, தமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கூட்டணி உருவாகும் பட்சத்தில் இது வந்து வெற்றி கூட்டணியாக இருக்கும், ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யக்கூடிய கூட்டணியாக இருக்கும். பாஜக சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரோட போய் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா இது வெற்றி கூட்டணியாக இருக்காது, வெற்று கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு சறுக்கலை சந்தித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக இருக்குமா அல்லது முதல் கோணல் முற்றிலும் கோணலமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் உறுதியாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு யார் எத்தனை கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.